ஆனிவர்சரிக்காக கிஃப்ட் கொடுக்கணுமேனு தான். உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு சம்பந்தி. சில பேரு சொந்த மகளுக்கு எதுவுமே செய்யறதில்ல, வெறும் கையை வீசிட்டு வந்துடுறாங்க. இன்னொருத்தர் பொண்ணுக்கு இவ்ளோ பண்றீங்களே, இதுதான் நல்ல மனசுங்கிறது. சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும். மீனா, பழசு எதையும் யோசிக்காத. நீயும் என் பொண்ணு மாதிரிதான். கைய கொடு. அம்மா, அந்த வலையில ஒரு நிமிஷம் கிட்ட கொடுங்க. இவளுக்கு போய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க பாரு. தங்கம் விக்கிற விலைக்கு இவளுக்கு வாழ்வுதான். அவங்க அவளுக்கு கொடுக்கறாங்கன்னு பிரச்சனையா இல்ல உனக்கு கொடுக்கலன்னு பிரச்சனையா? வளையல் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாமா, ஓசில் வந்தா அழகா தானே இருக்கும். ரோகிணி, அப்ப நம்ம வெட்டிங் அனிவர்சரிக்கும் உனக்கு இதே மாதிரி நகை கொடுப்பாங்களா? இப்பவே வேணா கேட்டு வச்சுக்கலாமா? பேசாம இருங்க. பாத்துட்டே இருந்தா எப்படிமா? கையில போட்டுக்கோ. ஒரு நிமிஷம். ஸ்ருதி, உங்க கை கொடுங்க. கொடுங்க. மீனா, மம்மி உங்களுக்காக கொடுத்தது. இது உங்க கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மீனா, வேண்டாம். போட்டுக்கோங்க ஸ்ருதி. நல்லா இருக்கு. விஜயா, தனக்கு வந்த பொருளை கூட வீட்டுக்கு வந்த இன்னொரு மருமகளுக்கு கொடுக்குறா பாரு. இதான் மீனாவோட மனசு. மருமகனை இப்படித்தான் இருக்கணும். மீனா, இது உனக்காக வாங்கினது. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் என்னைக்குமே இந்த நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டதே கிடையாது. என்னை விட ஸ்ருதிக்கு தான் இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தானே மீனா உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க. அதான் அவளோட தங்கச்சிக்கு அவ போட்டு விடுறா.